அப்போ இந்த இட்லியை இன்னும் நம்ம வந்து ஆரோக்கியமானதாக மாற்றுவது எப்படி? குதிரைவாலி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த குதிரைவாலியை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இதே ரேஷியோ தான். ஸோ சாமி இட்லிக்கு நம்ம போட்ட அதே அளவுப்படி தான் குதிரைவாலி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ குதிரைவாலி சேர்த்து உளுந்து, சிகப்பரிசியோ இல்லை நார்மலாக நீங்கள் போடக்கூடிய இட்லி அரிசியோ சேர்த்து இந்த குதிரைவாலி சாப்பிட்டா என்னங்க பலன்? பிபி, சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இதய தசைகளுக்கு ரொம்ப வலிமை தரக்கூடியது. இதயம் பலமாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் குதிரைவாலி ரொம்ப சிறந்தது. அடுத்தது 3வதுங்க என்னங்க செய்யலாம் அப்படின்னா திணை. ஸோ திணை அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப முக்கியமானது. இந்த திணை மாவு அப்படின்னு சொல்றது வலிமையை தரக்கூடியது. இன்றைக்குமே மலைவாழ் மக்கள் தேனும் திணை மாவும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. சில விசேஷ காலங்களில் விரத நாட்களில் நம்ம வந்து திணை மாவு வைத்து செய்கிறோம். இந்த திணையும் சேர்த்து நம்ம இட்லியாக செய்யும்போது தசைகள் வலிமையாகும். ஸோ இந்த பாடி பில்டர்ஸ்லாம் நம்ம இருக்கும், நான் வந்து டெய்லி ஜிம்முக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்க, மசில்ஸ் வந்து நல்லா பில்டப் பண்ணணும்னா இந்த இட்லி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.